உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னத பாட்டு 8:3, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். தேவன் உங்களை ஏந்தி கொள்ள போகிறாரு, இன்னைக்கு அரவணைச்சி வச்சுக்க போகிறாருங்க. ஐயோ, இதுக்கு மேலே தான் வாழ முடியாதுங்க, இது என்ன வாழ்க்கையாங்க, இதுக்கு மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கை போச்சு, இதுக்கு மேலெலாம் நான் முயற்சிலாம் செய்ய மாட்டேன், எந்த இடத்துலையும் நான் முயற்சி செய்ய மாட்டேன். எத்தனை தோல்விகளை பார்க்குறதுங்க, ஒரு வெற்றியாவது வந்தால் பரவாயில்ல, எத்தனை தோல்விகளை பார்க்குறது. இதுக்கு மேலெலாம் நான் இந்த எவ்ரிடே இந்த கவலைகள் என்னை அடிக்கடி கொடுமைப்படுத்துது, என்னை கொல்லுது. கவலைகள் தான் என்னை கொல்லுது, எவ்ரிடே சித்திரவதைப்படுத்துது, கஷ்டம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு தான் தேவன் உங்களை அரவணைப்பதற்காக வந்திருக்கார். சரிங்களா? உங்களை அரவணைப்பதற்காகவே வந்திருக்கார். இந்த பிரச்சனையோடு இந்த வேதனையோடு வாழ முடியாதுன்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கள, இது முடியாது போல், என் வாழ்க்கை பக்கமாக போகுது, ஏதாவது ஒரு முடிவு வரணும்ல, ஏதாவது ஒரு முடிவு, ஏதாவது ஒன்று முடியணும் இல்லைங்க. ஒன்று வியாதி முடியணும், இல்லைன்னா அந்த பிரச்சனை முடியணும், இந்த கடன் முடியணும், இந்த வறுமை முடியணும், எதுவுமே முடியலைங்க. இல்லை ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போகுது, பக்கமாக போகுது, எப்போ முடிவு வரும் அப்படின்னு விரக்தியில் இருக்கிற உங்களை என்ன பண்ணுறாருன்னா அரவணைச்சிக்கிறார். நான் இருக்கிறேன், நான் முடிச்சு வைக்கிறேன், நான் தீர்த்து வச்சுடுறேன் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்கார், ஏந்தி வச்சிருக்காரு, உங்களை அரவணைத்து கொள்கிறாரு. உங்களுக்காக நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? தேவன் ஒரு அம்மா மாதிரி, ஒரு தாய் போல் உங்களை தேற்றுகிறார். சரிங்களா? எத்தனை பேருக்குலாம் இந்த கை குழந்தைய தூக்கி வச்ச அனுபவம் இருக்குது? இந்த நியூபார்ன் பேபி, கொஞ்சம் நாட்கள் ஆன குழந்தைகள் ஏந்தி தான் வைப்போம்ல, நம்ம ஏந்தி தான் வைப்போம், 2 கைகள் கொண்டு ஏந்தி தான் தேவனும் உங்களை வைக்கிறார். சரிங்களா? நீங்கள் என்ன பேபியாங்க? ஆமாம், படைச்சவருக்கு நீங்கள் பேபி தான். ஒரு அம்மா கூட ஒரு 3 மாதம் வரைக்கும் ஏந்தி வச்சுருப்பாங்க. அதனால தான் சொல்லிட்டாரு தேவன், உங்கள் அம்மா கைவிட்டால் கூட நான் கைவிட மாட்டேன். பார்த்தீங்களா? யாருக்கு அன்பு அதிகம், அம்மாவுக்கா தேவனுக்கா? தேவனுக்கு தான். ஒரு அம்மாவை விட முதல்ல அதிகமான அன்பு தேவனுக்கு தான். அதனால தான் இந்த வயசில் கூட உங்களை ஏந்தி வச்சுருக்கார். நான் அரவணைப்பேன், உங்கள் அம்மா மறந்தால் கூட நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க? இனிமேல் இந்த வாழ்க்கையில் தொடர முடியாது, இது கடினமான வாழ்க்கை என்று சொல்கிறவங்க எல்லாத்தையும் ஏந்துகிறார். நான் முடிச்சு வைக்கிறேன், நான் இருக்கல, உங்களுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க? ஏங்க கவலைப்படுறீங்க? ஐயோ, என்னை விட்டுருங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், கொஞ்சோண்டு நிம்மதி கொடுங்க. எத்தனை பேர் இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கீங்க, ஐயோ எனக்கு கொஞ்சோண்டு நிம்மதி கொடுங்க, மூச்சு கூட விட முடியல, நான் நிம்மதியாக எங்கேயாவது படுத்துக்கிறேன், எங்கேயாவது ஓரமாக ஒதுங்கி போய் நின்றுக்கிறேன் அப்படின்றீங்களே. தேவன் உங்களை அரவணைக்க வராரு. இல்லை, நான் முடிக்கிறேன், உங்கள் பிரச்சனைகளை நான் முடித்து வைக்கிறேன், உங்கள் வியாதிக்கு ஒரு தீர்வு இருக்குது, உங்கள் வறுமைக்கு ஒரு தீர்வு இருக்குது, நான் முடித்து வைப்பேன் அப்படின்றாங்க. நம்ம எலியா தீர்க்கதரிசி இருக்காங்களே, ஐயோ இந்த பிரச்சனையை அடக்கியே வைக்க முடியாது, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், பெரிய அற்புதம்லாம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அந்த ஏசபேல் ராணி இந்த நாட்டு ராணி, இந்த நாட்டு மகாராணி அடங்குற மாதிரி இல்லை, அவருடைய புருஷனும் அடக்கி வைக்கல, என்னாலையும் அடக்கி வைக்க முடியல, இந்த நாட்டை விட்டு நான் வெளில போயிடுறேன், இந்த நாட்டில் இருந்தேன்னா அந்த ராணி என்னை சாவச்சிருவான்னு சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போயிடுறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் இந்த நாட்டிலலாம் வாழ முடியாது அப்படின்னு அவங்களுக்கு பயந்து போய் இருந்தாங்க. வாழ்க்கையை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்க ஊழியம், தேவனுக்குன்னு ஊழியம் செய்தான் பார்த்தீங்க, அவங்க தேவனுக்குன்னு ஊழியம் செய்தாங்கள்ல, அந்த ஊழியத்தையும் மூடி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு ஃபஸ்ட்டு நிம்மதி வேணும், கொஞ்சோண்டு நான் நிம்மதியாக இருக்கணும், நான் நிம்மதியாக தூங்கியே எவ்வளோ நாள் ஆகுது, இந்த ராணியோட எவ்வளோ நாள் தான் போராடுறது, நான் வனாந்திரத்தில் போய் சூறை செடி கீழே போய் படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு எலியா தீர்க்கதரிசி அங்கே போய் தூங்கிட்டாங்க படுத்து. அப்போ தேவன் என்ன பண்ணார்? சரி, பயந்து போய் வந்திருக்கான், வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு தேவை கொஞ்சம் நிம்மதி தான், அப்படி தான் எலியா தீர்க்கதரிசி சொன்னாங்க. அப்படிப்பட்ட எலியா தீர்க்கதரிசியை தேவன் தேவ தூதனை கொண்டு எழுப்பி விட்டார். நீங்கள் பாருங்களேன், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பாருங்கள்.
1 ராஜாக்கள் 19:6 தேவதூதன் எழுப்பி விடுறாங்க. நம்ம எலியா தீர்க்கதரிசி நிம்மதியாக இருக்கணும்னு தூங்கிடணும், செத்துடணும், வாழக்கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. அவங்க கையில் எந்த சாப்பாடும் இல்லை. தேவதூதன் தட்டி எழுப்பி தழலில் சுட்ட அடைய கொடுக்குறான். ஆனால் இன்னும் ஒரு அற்புதத்தை பாருங்களேன். அவன் தலை பக்கத்தில் 1 ராஜாக்கள் 19:6 ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருந்துச்சு. அதிசயமாக இல்லை? எப்படி அந்த பாத்திரம் வந்துச்சு? ஒரு பாத்திரம் இருந்துச்சு. எலியா தீர்க்கதரிசியோடைய தலை பக்கத்தில் ஒரு பாத்திரம் இருந்துச்சு. ஆகார்க்காக ஒரு துருத்தி வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு துருத்தி வச்சுருந்தா, ஒரு பாட்டில் மாதிரி ஒன்று. ஆனால் இவர் ஒன்றுமே கொண்டு வரல. இந்த தீர்க்கதரிசி ஒன்றுமே கொண்டு வரல. தேவதூதன் கொண்டு வந்துட்டான். தேவன் சொல்லிட்டாரு, நல்லா தண்ணி குடிக்கணும், மண்ணாந்துரும், அதனால் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் தண்ணி குடிக்கட்டும். பார்த்தீங்களா? அதுதான் அரவணைக்கிறது. அப்படியே அரவணைக்க போகிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு இருக்குது, சரிங்களா? உங்களை தேற்றுவதற்காக, ஒரு தாய் போல தேற்றுவதற்காக வந்திருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவை பார்ப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் முடிவு இருக்குது, ஒரு முடிவு இருக்குது, ஒரு தீர்வு இருக்குது. அதை அவர் கொண்டு வருவார். உங்களை ஏந்தி சுமப்பார், தப்பு வைப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நன்றி அப்பா. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்து கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை அரவணைக்க போகிறீங்க. எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்க போகிறீங்க. நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி நன்றி அப்பா. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. அப்பா, உங்கள் பிள்ளைங்க நோயாளியாக இருக்கக்கூடாது. நீங்கள் பரம வைத்தியர். நீங்கள் தான் டாக்டர் இருக்கீங்களே, பெரிய டாக்டர். நீங்கள் சரி பண்ணுங்கள். இந்த உடம்பை படித்ததே நீங்கள் தான். இந்த உடம்புல என்ன இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது உங்களுக்கு தெரியும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, உங்கள் பிள்ளைங்களுடைய வியாதியிலிருந்து, உங்கள் பிள்ளைங்களை வேதனையிலிருந்து காப்பாற்றுங்க. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. நரகத்தில் தீயறிகிற இடத்துல எப்படி வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா, அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுது அப்பா, உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, எங்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்வது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கும் உங்கள் உதவி தான் தேவைப்படுது. நன்றி. 7 வருடம் அந்தீப் கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் நீங்கள் இந்த பூமிக்கு வந்து ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க விரும்புகிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.